நண்பர்களின் மதுவிருந்து சென்னையில் பீகார் தொழிலாளியின் ஒட்டுமொத்த குடும்பத்தையே சிதைத்திருக்கிறது. கொல்லப்பட்ட பீகார் தொழிலாளியின் மனைவி உடலை கடந்த 2 நாட்களாக ஒவ்வொரு குப்பை மேடுகளாக காவல்துறை தேடிக் கொண்டிருக்கிறது. இது திட்டமிடப்பட்ட கொலையா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. இதற்கு முன்னர் ஸ்ரீபெரும்புதூரில் காவலாளியாக பணியாற்றி வந்த கொல்லப்பட்ட பீகார் தொழிலாளி கௌரவ்குமார் கடந்த 21ஆம் தேதிதான் வேறு வேலை தேடி சென்னைக்கு குடும்பத்தோடு வந்துள்ளார். இந்த கொலையில் முக்கிய குற்றவாளியான சிக்கந்தர் என்பவர் ஸ்ரீபெரும்புதூரில் கௌரவ்குமாருடன் பணியாற்றியவர் என்பதால் அவரிடம் வேலை கௌரவ் அணுகியுள்ளார். வேலை வாங்கி தருவதாக கூறி கௌரவ்குமார் குடும்பத்தை தரமணி பாலிடெக்னிக் பின்புறம் உள்ள தனியார் கட்டடத்தில் சிக்கந்தர் தங்க வைத்துள்ளார். பின்னர் அதே கட்டடத்தில் தனது நண்பர்களுடன் சிக்கந்தர் மது அருந்திய பின்புதான் இந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. நள்ளிரவில் கொலை செய்யப்பட்ட மூவரின் உடலையும் எந்தவித அச்சமும் இன்றி சுமார் 5 கிலோமீட்டர் வரை பயணம் செய்து தூக்கிச் சென்று அடையார், பெருங்குடி குப்பை கிடங்கு, கால்வாய் என ஒவ்வொரு திசையில் இந்த கும்பல் வீசி சென்றுள்ளது. வாக்குமூலத்தில் கௌரவ்குமார் மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றவாளிகள் கூறினாலும்